நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தவங்களால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது. ஆலயம் புகையினால் நிறைந்தது. அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய தீர்க்கதரிசியை நாம் வேதத்தின் பார்க்கும் பொழுது அவன் இவ்விதமாய் சொல்கிறான். கர்த்தருடைய மகிமை அவன் கண்ட பொழுது, சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதேன்னு சொல்லிட்டு, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், 2வது அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன். தேவனை கண்ட பொழுது அவனுடைய ஸ்டேட்மெண்ட், அவனால எடுத்த உடனே தேவனை அல்லேலூயா என்று சொல்லியோ ஆர்ப்பரித்தோ துதித்தோ தோத்திரம் பண்ணியோ மகிமைப்படுத்தியோ பார்க்க முடியவில்லை. அவன் தேவனை பார்க்கிறான். பார்க்கும் பொழுது அடுத்தது தன் நிலையை அவன் உணர்கிறான். தேவனை முதல்ல பார்க்கிறான், 2வது தன்னுடைய நிலைமை என்னங்கிறத உணர்றான், 3வது தன்னோடு கூட இருக்கிற மனுஷருடைய நிலை தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கு அப்படிங்கிறத அவன் உணர்றான். உண்மையிலேயே தெய்வத்தை காணக்கூடிய ஒரு கண்கள் தேவ ஜனத்துக்கு இருக்குமானால், நம்மால் நிர்விசாரமாக தேவ சமூகத்துல ஒருபோதும் காணப்பட முடியாது. ஏனென்றால் நாம் நம்முடைய நிலையை உணரும் பொழுது தேவ சமூகத்துல நம்மால் நம்மை தாழ்த்தாமல் இருக்க முடியாது, நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது. இப்ப இந்த இடத்துல வந்தாதான் தேவ சமூகம்னு இல்ல. பழைய ஏற்பாட்டுல தேவாலயத்துக்கு போனாதான் அவங்க தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியும். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு சொல்றாரு, எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்துல கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன். அப்போ 2 பேரு தேவனுடைய நாமத்துல, இயேசுவின் நாமத்துல 2 பேர் கூடியிருந்தாலும் அங்க தேவ சமூகம் கடந்து வருகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லா நேரமும் தேவ சமூகத்துக்குள் இருக்க வேண்டிய ஜனங்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப தேவ சமூகத்துல நம்ம இருந்தோம்னு சொன்னால், அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க சில நேரம் சொல்லலாம், அவன் தேவனுடைய மகிமையை கண்டான், அவன் தரிசனத்தை கண்டான், அதனால அவன் தன்னை தாழ்த்தினான், தன்னை உணர்ந்தான். பிரியமானவர்களே, நமக்கு ஸ்பெஷலா ஆண்டவர் தரிசனம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை வாசிச்சால், இந்த வசனத்தை தியானித்தால் தெய்வத்தை காண முடியும், தெய்வத்தினுடைய மகத்துவத்தை காண முடியும், தெய்வத்தினுடைய மாட்சிமையை காண முடியும், தெய்வத்தினுடைய சர்வவல்லமுள்ள தன்மையை காண முடியும், அவர் செய்கிற அற்புதங்களை காண முடியும். ஒரு பழைய ஏற்பாட்டு மனுஷனாகிய யோபு, அவன் கையில பைபிள் இருந்துச்சா சொல்லுங்க? ஆபிரகாம் கையில பைபிள் இருந்துச்சா? தாவீது கையில பைபிள் இருந்ததா? ஆனா அவன் சொல்றான், யாரு தாவீது, கர்த்தரின் பட்சத்தில்
இருக்கிறார். அப்ப பைபிளே இல்லாம ஒரு பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே ஒரு தேவ மனிதனால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்ல முடியுமேயானால், இதை எழுதி தெய்வம் நம்ம கையில கொடுத்திருக்கிறது பத்திரமா உள்ள வச்சு பூட்டி வச்சுக்கிறதுக்காக இல்ல. உங்க வாழ்க்கையில உங்க பைபிள் ரொம்ப அழுக்கா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சுத்தமா இருக்குன்னு அர்த்தம். உங்க பைபிள் ரொம்ப சுத்தமா இருந்ததுன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப, அதுக்காக என்ன பண்ணாதீங்க, பாசு சொல்லிட்டாரு தெருவுல போடுங்கடா, குப்பையில போட்டு ஒரு பெரட்டி ஒரு தேய்ச்சி எடுத்து வந்து, இந்த பாருங்க பாசு என் பைபிள் எப்படி இருக்கு, நான் அந்த மாதிரி போலி. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீங்க பைபிளை படிக்க படிக்க பெரட்ட என்ன ஆயிடும், அது கைப்பட்டு அழுக்காயிடும். நம்ம கை வந்து ஒன்னும் அவ்வளவு சுத்தம் இல்ல, வேர்வை படும், எல்லாம் படும். நீங்க இப்படியே இப்ப இந்த பைபிள் வாங்கினப்ப இருந்த மாதிரி இப்ப இருக்குமா? இருக்காது. அதுலயும் பைபிளை ரொம்ப யூஸ் பண்ற ஆட்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அண்டர்லைன் பண்ணுவாங்க, எழுதுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊழியக்காரெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஓரம் ஃபுல்லா எழுதி வச்சிருப்பாரு. இந்த கொஞ்சம் இவ்வளவுதான் கேப் இருக்கு, அதுல எழுதி வச்சிருப்பாரு, வசனத்தை குறிச்சு வச்சிருப்பாரு, ஒத்து வாக்கியத்தை குறிச்சு வச்சிருப்பாரு. ஒரு பாஸ்டர் பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரர், அவரோட ஆண்டவர் பேசுறதெல்லாம் பின்னாடி இப்ப இருக்க பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒண்ணுமே காலி பேஜே இல்ல, அட்டை மட்டும்தான் இருக்கு. நான் சின்ன பையனா இருக்கும் போது பைபிள்ல பின்னாடி ஒரு 4-5 பேஜ் சும்மா பிளாங்கா இருக்கும். எதுக்கு? நோட்ஸ் எழுதுறதுக்கு, அதுலயே நோட்ஸ் எழுதி வைக்கிறதுக்கு. அப்ப வேதத்தை நீங்க எவ்வளவு தேடுகிறீர்களோ வேதம் சீக்கிரத்துல என்ன ஆகும்? அழுக்காகும். சிலருடைய வேதம் கொண்டா நீதான் மாட்டின, கொண்டா எத்தனை மாசம் ஆச்சு கொடுத்து, ஒட்டுற இந்த பேப்பரை ஒட்டிக்கிட்டு இன்னும் ஏன்னா இது என்னத்துக்காகன்னா அதுக்கல்ல பைபிள தெய்வம் நம்ம கையில. வெளிப்படுத்தல் 1:3 வாசிப்போம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்ளுகிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வாசிக்கணும், கேட்கணும், இதில் எழுதியிருக்கிறதை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். அதுல காலம் சமீபமா இருக்கு. அடுத்தது 1ஆம் சங்கீதத்துல, இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப புதிய ஏற்பாட்டுல தெய்வத்தை பார்க்கணும்னா நமக்கு வந்து அப்படியே முழங்கால் போட்டு கண்ணை மூடி அப்படியே மகிமை முன்னாடி வந்து தேவாலயம் ஃபுல்லா அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைஞ்சு அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் அப்படின்னு இப்படியே ஆடிட்டே ஆராதிச்சு அதெல்லாம் தேவையே இல்லை. பைபிளை திறந்தாலே கர்த்தரை பார்க்கணும், கர்த்தர் உங்களோடு பேசணும், கர்த்தர் உங்களை எச்சரிக்கணும், கர்த்தர் உங்களை கண்டிக்கணும், கர்த்தர் உங்களை சீர்படுத்தணும், கர்த்தர் உங்களை தைரியப்படுத்தணும், கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்தணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். எல்லாமே எங்க இருக்கு? எங்க இருக்கு? உங்க கையில இருக்க பைபிளுக்குள்ள இருக்கு பிரியமானவர்களே. அதனாலதான் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, அப்ப ஏசாயாவை பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்றான்? நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். இப்ப என்ன அசுத்தம்? ஏன் அவன் கர்த்தருடைய மகிமையை கண்ட பொழுது நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொன்னான்? அவன் மட்டும் சொல்ல, என் கூட இருக்கிறவன் எல்லாரும் யாருதான்? அசுத்த உதடுகள் உள்ளவன். அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன். பிரியமானவர்களே, இந்த ஏசாயா இப்படி சொல்கிறதற்கு என்ன காரணம்னா 1ஆம் வசனம் வாசிச்சாதான் புரியும். 1ஆம் வசனத்துடைய முதல் லைன், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில். போதும். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஒரு காரியத்தை எழுதும் பொழுது அந்த காரியத்துக்கு ஒரு டைம், ஒரு காலம் சொல்லிதான் எழுதணும். அந்த நாட்கள்ல ராஜாக்கள் ஆட்சி செய்த இத்தனாவது வருடத்தில், நீங்க பைபிளே படிச்சு பாத்தீங்கன்னா என்ன, ஓசியாவின் 18ஆம் வருடத்தில் பஸ்கா
ஆசரிக்கப்பட்டது. அப்ப அவனுடைய ராஜ்யபாரத்தின் 18ஆம் வருஷம். அப்ப கால்குலேட் பண்ணுவாங்க, ஓசியா எந்த வருஷம் ராஜாவா வந்தா, அப்ப அதுல இருந்து 18 வருஷம். அப்ப எருசலேம்ல பஸ்கா ஆசரித்த வருஷம் எதுங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணிக்குவாங்க. இப்ப இங்க ஒரு ராஜா மரணம் அடைந்த வருடத்திலே என்று அவன் எழுதுகிறான். இப்ப ஒருத்தன் மரணம் அடைஞ்சானா அடுத்தவன் ஆட்சிக்கு வந்திருப்பானா இல்லையா? சொல்லுங்க. உசியா மரணம் அடைஞ்சிட்டான். அவன் குமாரன் ஆகிய யோத்தாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்னு அடுத்து இருக்கு. ஆனா அதை எழுதல. யோத்தாம் ராஜாவான வருடத்திலேன்னு எழுதல. அங்க என்ன எழுதியிருக்கு? உசியா ராஜா மரணம் அடைந்த வருடத்தில். இங்கதான் அசுத்தத்தை அவன் ஸ்பெசிபிக், அதாவது குறிப்பிட்டு காண்பிக்கிறதுக்காக அவன் என்னத்தை எழுதுறான்? உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்துல. அப்படியானால் முதலாவது இந்த உசியா ராஜா யார்? இவனை குறித்த தேவ நோக்கம் என்ன? இவனுடைய ஜீவியத்துல என்ன நடந்தது? இது எல்லாத்தையும் தெரிஞ்சாதான் அவன் ஏன் நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவன். அப்ப தெய்வத்துக்கு முன்னாடி எது அசுத்தம், எதை தேவன் அருவருக்கிறார், எதை தேவன் வெறுக்கிறார், நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். வாசிப்போம் 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்பொழுது யூத ஜனங்கள் எல்லாரும் 16 வயதான உசியாவை அழைத்து வந்து அவனை அவன் தகப்பனாகி அமத்சியாவின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினார்கள். 1-5 வரைக்கும் வாசி. ராஜா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு இவன் ஏலேதை கட்டி அதை திரும்ப யூதாவின் வசமாக்கி கொண்டான். உசியா ராஜாவாகிற போது 16 வயதா இருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாலான அவன் தாயின் பெயர் எக்கோலியாள். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிறங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அவன் என்ன செஞ்சான்? எத்தனை வயசுல ராஜாவானா, எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான் என்று அவனை குறித்து ஒரு முகவரி எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை வயசுல ராஜாவாகிறா? 16 வயசுல. எத்தனை வருஷம் ஆட்சி பண்ணுனா? நீ செய்வன்னு தெரிஞ்சுதான் நான் இங்க இருந்து பாக்குறேன். 52 16 கடக்க முடியல. 32 36 52 வருஷம் ஆட்சி பண்ணா 16 வயசுல ராஜ்யபாரத்துக்கு வந்தான். எத்தனை வயசுல செத்தான்? பாகிஸ்தான்காரன் சொல்லி முதல்ல ஐமான் காலேஜ் மேல பகல்ல 11 மணிக்கு குண்டு போடுங்க, அணுகுண்டு போடுறான்னு சொல்லணும். எத்தனை? நீ என்ன சொன்னீங்க? 68 தானா? 68 வயசுல செத்து போயிட்டான். 16 வயசுல ராஜாவானா. இஸ்ரவேல் சரித்திரத்துல 40 வருடத்தை கடந்து ஆட்சி செஞ்சது 2 ராஜா. ஒன்னு இவனோட அப்பா, சாரி இவனோட அப்பா இல்ல, இவன் ஒன்று உசியா, இன்னொன்னு அவனுடைய சந்ததியில வந்த மனாசே. மனாசே 55 வருஷம் ஆட்சி பண்றான். பாக்கி தாவீது 40, சவுல் 40, எல்லாம் 40 40 40 அதுக்குள்ள முடிஞ்சிரும். இஸ்ரவேலுடைய சரித்திரத்துல யூதாவின் ராஜாக்களில நீண்ட காலம் ஆட்சி பண்ணது ஒன்று உசியா 52, இரண்டாவது மனாசே 55 வருடம் ஆட்சி பண்ணுகிறார்கள். சரிங்க, இப்ப இந்த உசியாவுடைய மரணத்துல என்ன அப்படி விசேஷம் இருக்கு? ஏன் இவன் மரித்ததை ஏசாயா குறிப்பிடுகிறான்? அங்கே ஒரு அசுத்தத்தையும் சேர்த்து அவன் குறிப்பிடுகிறான். பிரியமானவர்களே, அதை நீங்க அந்த அதிகாரத்துல லைன் பை லைன் வாசிச்சீங்கன்னா தான் புரியும். இப்போ அவனுடைய தகப்பனாகிய அமத்சியா அவன் மரிச்சிட்டான்.
மரிச்ச உடனே அவன் ஸ்தானத்துல உசியாவை 16 வயதுல ராஜாவாக்குகிறார்கள். அவன் 52 வருஷம் ஆட்சி செய்யறான். 4ஆம் வசனத்துல அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. ஆனா என்ன ஒரு பரிதாபம், அல்லது ஒரு விசேஷம்னு சொன்னா, இவங்க அப்பாவும் சரி இவனும் சரி, துவக்கம் சம்பூர்ணம், முடிவு பரிதாபம். ஆரம்ப கட்டத்துல 2 பேருமே கர்த்தருக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க, ரொம்ப நல்ல காரியங்களை செய்யறாங்க, தங்களுடைய தேசத்துல சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறார்கள், கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கிறாங்க. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்கதான் இப்ப இவங்க 2 பேருக்குமே, அப்பாவுக்கும் பிரச்சனை ஆரம்பிக்குது, மகனுக்கும் பிரச்சனை ஆரம்பிக்குது. 6ஆம் வசனம். அவன் புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி காத்தின் அலங்கத்தையும் யாப்னேயின் அலங்கத்தையும் அஸ்தோத்தின் அலங்கத்தையும் இடித்து போட்டு அஸ்தோத் நாட்டிலும் பெலிஸ்தருக்குள்ளும் பட்டணங்களை கட்டினான். இப்ப சத்துருக்களுடைய தேசத்துல இருக்கிற அலங்கங்கள், மதில் சூழ்ந்த பட்டணங்களை எல்லாம் இடிச்சு போட்டுட்டு அங்க போய் யூதாவுக்கு அவன் பட்டணங்களை கட்டுகிறான். வாசிங்க தொடர்ந்து. பெலிஸ்தரையும் கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். பெலிஸ்தரை ஜெயிச்சா, அடுத்தது அரபியரை, கூர்பாகாலிலே குடியிருக்கிற அரபியரை ஜெயிச்சா, அடுத்து இன்னொரு கூட்டம் இருக்கு மெகுனியரை ஜெயிச்சா. இதெல்லாம் எப்படி நடந்தது? தேவன் அவனுக்கு துணை நின்றார். இவன் தான் சாமர்த்தியத்துல ஜெயிக்கல. இவன் யுத்தத்துக்கு போனாலும், இவனுடைய ராணுவம் யுத்தத்துக்கு போனாலும், அங்க யாரு இவன் கூட நின்று இவனுக்கு ஜெயத்தை கொடுத்தது? தேவன் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். சரி, அடுத்த வசனம். அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கைகளை கொடுத்தார்கள். இவன் போற இடத்துல எல்லாம் ஜெயம் உண்டாகிறது. அப்படி ஜெயம் உண்டாகும் பொழுது அந்த நாட்டுல இருக்கிறவங்க இவனுக்கு என்னத்தை கொடுக்கறாங்களா? காணிக்கை. காணிக்கைன்னா கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க அந்த அர்த்தத்துல இல்ல, அவனுக்கு கப்பம் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. தங்களுடைய தேசத்துல இருக்கிற உச்சிதமான பொருட்கள், பொண்ணும் வெள்ளியும் எடுத்து கொடுத்துட்டு, எங்களை அழிச்சிடாத, எங்களை கொன்று போட்டுறாத, எங்களை உயிரோட வை, வருஷா வருஷம் உனக்கு நாங்க இத தர்றோம். அவனுடைய கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் எட்டினது. எகிப்து வரைக்கும், வடக்க சிரியாவிலிருந்து ஆரம்பிச்சு தெற்க எகிப்து வரைக்கும் அவன் பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷனாய் மாறினானா? மாற்றப்பட்டான். தேவன் அவனை மாற்றினார். அப்ப தெய்வம் நினைத்தால் நம்மள கீர்த்தி உள்ளவர்கள், கீர்த்தினா கீர்த்தி பொம்பளை பிள்ளை பேரு, கீர்த்தின்னா என்னங்க? புகழ். கீர்த்தின்னு அர்த்தம் என்ன? புகழ். சோ புகழ்னா ஆம்பளை பேரு, கீர்த்தின்னா பொம்பளை பிள்ளை பேரு. ஆனா எப்படியோ அவனுடைய புகழ் எங்க வடக்க சீரியாவில இருந்து தெற்க எகிப்து வரைக்கும் அவனுடைய புகழ் பரவுச்சு. காரணம் என்னன்னா, அங்க இருக்கிற சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவன் கையில ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். தாசுக்கு ஒரு அமலா கிடைச்சதுன்னா அது தாசோட ஸ்பெஷாலிட்டி இல்ல, கர்த்தர் அமலாவை தாஸ் கையில் ஒப்பு கொடுத்து விட்டார். நம்மள பாக்குறத பார்த்தா எல்லாம் என் தலையெழுத்து அப்படி சொல்லாது, அமலா சொல்லாது. பிரியமானவர்களே, தெய்வம் கொடுக்காம நம்ம கிட்ட மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்று கூட சத்தமா சொல்லுங்க, ஒன்று கூட. இந்த உடம்புல உயிர் கொடுத்ததோ தெய்வம், நமக்கு ஒரு நம்மளை நடத்தினது தெய்வம், நமக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்தது தெய்வம், நமக்கு படிப்பு கொடுத்தது தெய்வம். எத்தனையோ பேர் மூல வளர்ச்சி இல்லாம பிறக்கிறான், ஆனா உங்களை என்னையும் கர்த்தர் நல்லா பிறக்க வச்சிருக்கிறார். நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறாரு, ஏதோ முடிஞ்ச அளவுக்கு படிக்க வச்சிருக்கிறாரு, நமக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறாரு, நம்மளை நம்பி ஒரு மனைவியையும் கொடுத்திருக்கிறாரு. ஆமேன்னு சொல்ல வேண்டியது இங்க இருக்கிற கேசுங்க. எல்லாம் வாயில கொழுக்கட்டை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா நாங்க அதுக்கு பொறுப்பாளி இல்லை. நீங்களும் அதை அக்செப்ட் பண்ணுங்க.
நல்ல மனைவிய கர்த்தர் நல்ல மனைவியாக எங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். எங்க ஆமென் சொல்லுங்க பாப்பா. நிறைய டவுட். பிரியமானவர்களே, அப்ப தெய்வம் கொடுத்தது, தெய்வம் தந்ததல்லாதொன்னோ இல்லை என்ற ஜீவிதத்தில். ஆர்சிகாரன் பாட்டு, கேரளால ஆர்சிகாரன் பாட்டு எழுதுறது, அவன் எப்படி பாட்டு எழுதுறான் பாருங்க. தெய்வம் தந்ததல்லாதொன்னோ இல்லை என்ற ஜீவிதத்தில். என்ன என்கிட்ட இருக்கிறது எல்லாமே யார் கொடுத்தது? தெய்வம் கொடுத்தது. இதுல எதுவுமே நாம் பெற்றுக்கொண்டதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த வாழ்க்கை தெய்வம் தந்தது. இந்த வாழ்க்கை யார் கொடுத்தது? தெய்வம் கொடுத்தது. இந்த வாழ்க்கை தெய்வம் கொடுத்தது. இந்த காரிய நம்மிடத்தில் இருக்கிற ஒவ்வொரு நன்மையும் தெய்வம் கொடுத்தது. அவனை சீரியாவில் இருந்து எகிப்து வரைக்கும் புகழ்ச்சியாக வைத்தார் என்று சொன்னால், அன்றைக்கு அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தபடியினால். அப்ப எப்போ தெய்வம் நம்மளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார்? அவர் பார்வைக்கு செய்யும் பொழுது. நம்முடைய வாழ்க்கை அவர் பார்வைக்கு செம்மையானதா இருக்கும் பொழுது உங்களுக்கு தோணலாம் நாங்க செய்யறது கரெக்ட்னு. ஆனா தெய்வம் சொல்லணும், பரலோகம் சொல்லணும், நீங்க செய்யறது கரெக்ட், நீங்க சிந்திக்கிறது கரெக்ட், நீங்க பேசுறது கரெக்ட், உங்களுடைய நடக்கை சரி. யார் சொல்லணும்? பரலோகம் சொல்லணும். பரலோகம் சொல்லணும். அப்ப தேவனுடைய பார்வையில ஒரு மனுஷன் செம்மையானவைகளை செய்யும் பொழுது, தேவனை பிரியப்படுத்தும் பொழுது, தெய்வம் அவனுடைய புகழ்ச்சியையும் கீர்த்தியை. அது மட்டுமில்ல, இப்போ யாரெல்லாம் அம்மோனியர் உசியாவுக்கு காணிக்கை கொடுத்தார்கள். சில நேரம் நீங்க சம்பாதிக்காமலே சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும். நீங்க தெய்வத்துக்கு நிறைய பேர் இப்ப மட்டும் ஆமேன் சம்பாதிக்காமே கிடைக்குதுன்னா சத்தம் போட்டு ஆமேன் ஆமேன் சொல்லுங்க, தப்புன்னு நான் சொல்லல. ஆனா தெய்வத்துக்கு பிரியமா இருந்தா நீங்க பிரயாசப்படாததின் பலனை அறுப்பீர்கள். யாரோ விதைச்சத கர்த்தர் உங்களை வச்சு அறுக்க வைக்க முடியும். தெய்வத்தால நன்மை செய்ய முடியும். நீங்க பிரயாசப்படாததை உங்களுக்கு கொடுக்க கர்த்தரால முடியும். பிரியமான தெய்வ ஜனமே, அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய இருதயம் எதுக்காக துடிக்கணும்? நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. நம்முடைய நினைவு பேச்சு எல்லாம் யார குறிச்சதா இருக்கணும்? தெய்வத்தை குறிச்சதா இருக்கணும். இன்னொரு பாட்டுல சொல்றாரு, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. யஜமானனே யஜமானனே நம்முடைய வாழ்க்கையில எண்ணம் ஏக்கம் எல்லாவரை பற்றினதா இருக்குமானால் நாம் பிரயாசப்படாத நன்மைகளை, பிரயாசப்பட்டதுக்கும் பலன் உண்டு. உன் பிரயாசத்தின் பலனை நீ புசிப்பாய், நீ அனுபவிப்பாய். அதையும் சொல்றாரு, நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற கர்த்தர். அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருக்கு பிரியமானதை செய்யணும், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். அப்ப எது அவருடைய சித்தம்னு தெரிஞ்சுக்கிறது? அவருடைய சித்தம் எதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? only through God's word, தேவனுடைய வார்த்தையின் மூலமாக. சரி, அடுத்து வாசிங்க. அவன் மிகவும் பலம் கொண்டான். மிகவும் பலம் கொண்டான். சில நேரம் அது என்ன அர்த்தம்? மிகவும் இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? மிகவும் பலன் கொண்டான். இங்கிலீஷ்ல எப்படிங்க இருக்கு? எங்க இருக்குன்னு தெரியலையே. 26:8 வாசி.
ம். ம். he strengthened himself exceedingly. அப்படின்னா அவனுடைய பலனுக்கு அப்புறமா, அவனுடைய திராணிக்கு அப்புறமா, அவன் நினைச்சு பார்க்கிறதுக்கு அப்புறமா, அவனுடைய திறமைக்கு அப்புறமா, அவனுடைய அறிவுக்கு அப்புறமா, அவனால இந்த இடத்துக்கு வரவே முடியாது, அந்த இடத்துக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். அப்ப தெய்வத்துக்கு பயப்படுகிற மனுஷனை, தேவ சித்தம் செய்கிற மனுஷனை, ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கு இது பிரியமா, கர்த்தருடைய பார்வையில் இது சரியா என்று கேட்டு கேட்டு செயல்படுகிற மனுஷனை தெய்வத்தால வான பரியந்தம் உயர்த்த முடியும். பிரியமானவர்களே, எக்ஸீடிங், அவன் லிமிட் இவ்வளவுதான், அவன் லிமிட் இவ்வளவுதான். ஆனா தெய்வம் எவ்வளவு உயர்த்துறாரு, அவன் லிமிட் எல்லாம் தாண்டி. அப்போ தெய்வத்தால் ஒரு மனிதனை உயர்த்தவும் முடியும். அடுத்து உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். இதுவரைக்கும் அலங்கங்கள் மேல கோபுரங்கள் இல்லை. ஆனால் உசியாவின் நாட்கள்ல இப்ப அவன் என்ன செய்யறான், எருசலேமை பலப்படுத்துறதுக்கு அங்கங்க கோபுரம் கட்டி வைக்கிறான். எதுக்கு? நகரத்தை அழகாக்குறதுக்கா? எதுக்கு கோபுரம் கட்டுறது? விக்கிரகத்துக்கா? பாதுகாப்புக்கு, எருசலேமின் பாதுகாவலுக்கு. ஏன்னா அந்த கோபுரங்களுக்குள்ள நிறைய படை கருவிகள் இருக்கும். அவைகளை வைத்து அங்கிருந்து சத்துருக்களை என்ன செய்ய முடியும், எளிதாக தாக்க முடியும். கோபுரங்களை கட்டினான். அவனுக்கு பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் அநேகம் ஆடு மாடுகளும். இப்ப பாருங்க, தெய்வம் அவனுக்கு அன்னைக்கு ஆஸ்திங்கிறது என்னதுதான், ஆடு மாடு. அநேகம் ஆடு மாடுகளும், மலைகளிலேயும் வயல்வெளிகளிலேயும் பயிர்குடிகளும். மலையிலையும் அவனுக்கு பயிர் இருக்கு, வயல்வெளிகள் சமதளத்திலும் அவனுக்கு பயிர் இருக்கு. திராட்சை தோட்டக்காரரும் உண்டாயிருந்தபடியினால் அவனுக்கு வேலை செய்யற குடியானவர்கள் ஏராளமான பேர் மலையில இருக்கிறாங்க, சமவெளியில இருக்கிறாங்க, திராட்சை தோட்டங்கள் பள்ளத்தாக்கில் இருக்கிறாங்க. அவன் வனாந்தரத்திலே கோபுரங்களை கட்டி. இப்ப அடுத்து எங்க கோபுரத்தை கட்டுறான்? எருசலேம்ல மட்டும் கோபுரம் கட்டல, வனாந்திரத்தில் கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். இப்ப என்னதுக்கு வனாந்திரத்துல எதுக்கு கோபுரத்தை கட்டினா? வனாந்திரத்தில் அவன் ஏன் கோபுரங்களை கட்டினான்? சத்துருக்கள் அந்த நாட்கள்ல ரெண்டு காரியம் செய்வாங்க. அவங்க ஒரு நாட்டை தோற்கடிக்கும் பொழுது அந்த நாட்டினுடைய விளைச்சல்களை அழித்து உப்பு விதைக்கிறது. உப்பு விதைக்கிறதுன்னா அந்த நிலத்தை எல்லாம் தரிசு நிலமாக்கிறது. அதுக்கப்புறம் அதுல எந்த பயிரும் வராது. அப்படி அதை அழிக்கிறதுக்காக வருவாங்க. ரெண்டாவது அவங்க செய்யறது என்னன்னா, நீர்நிலைகளை, துறவுகளை எல்லாம் தூர்த்து போடுவாங்க. அப்போ தன்னுடைய மக்களை மட்டும் பாதுகாக்கல, தனக்கு இருந்த அந்த பயிர் தொழில், வெள்ளாண்மை, இயற்கை வளங்கள் எல்லாம் அவன் பாதுகாக்கிறதுக்கு, சத்துருக்கள் கையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு அவன் கோபுரங்களை கட்டி அநேக துறவுகளை வெட்டினான். அவன் விவசாயம் எக்கச்சக்கமா பண்ணான். இன்னைக்கு எந்த அரசாங்கமும் விவசாயத்தை ஊக்குவிக்கிறதே இல்ல. விவசாயி 3 வருஷமா போராடிக்கிட்டு இருந்தாலும் அவனை அடிச்சுதான் விரட்டுறாங்களே ஒழிய எந்த அரசாங்கமும் விவசாயத்துக்கு செவி கொடுக்கறதே இல்ல. இருக்கிற விவசாய நிலத்தெல்லாம் அழிச்சு பிளாட் போட்டு வித்துட்டு, நாளைக்கு சோத்துக்கு இன்னைக்கு கான்கிரீட் சாப்பிடுவோம், நாளைக்கு கலவை சாப்பிடுவோம், நாளான்னைக்கு செங்கலை சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் உடைச்சு போட்ட கப்பியை சாப்பிடுவோம். ஒண்ணும் கிடைக்கல, நான் மண்ணை தின்னுட்டு மண்ணுக்குள்ளே படுத்துவோம். இப்ப நம்ம எல்லா நாடுகளும் அப்படி. இன்றைக்கும் ஐரோப்பிய நாடுகள்ல விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பிரான்ஸ் விஞ்ஞானத்துல அவ்வளோ வளர்ந்த நாடு. அப்ப பாரிஸ்ல இருந்து தெற்க நீம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிட்டி 300 கிலோமீட்டருக்கு மேல, நானும் ஜெஃபர்சனும் தான் ட்ரெயின்ல போறோம். 2 பக்கமும் விவசாயம், கோதுமை செழிப்பா இருக்கு. அவ்வளோ செழிப்பு அந்த தேசத்துல. 2 பக்கமும் வயல்வெளிகள், மலை. நம்ம ஊர் மாதிரி பிளைன் எல்லாம் இல்ல. அங்க ஃபுல்லா லேண்ட் ஃபுல்லா எப்படிதான் இருக்கு, பிரான்ஸ்ல எல்லாம் மேடு பள்ளமா தான் இருக்கு. அதுல ஃபுல்லா விவசாயம். அங்க மாடுகள் பாத்தீங்கன்னா அவ்வளோ கொழு கொழுன்னு வளருது. தேசம் என்ன செய்யுது, விவசாயத்தை பாதுகாக்குது. ஏன்னா சோறு இல்லைன்னா மனுஷன் உயிரோட வாழ முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இயேசு இல்லாம உயிரோட, நீர் இல்லாமல் நான் வாய் பார்க்காத, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது
என் பக்கத்திலே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இயேசு வேணும். அதே நேரத்துல பூமிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன வேணும்? சாப்பாடும் வேண்டும். பிரியமானவர்களே, அவன் வெள்ளாண்மை பிரியனாயிருந்தான். உசியாவுக்கு யுத்த வீரரின் சேனையும் இருந்தது. பெரிய சேனையை கர்த்தர் கொடுத்திருந்தாரு. சம்பிரதியாகிய ஏயலினாலும் ஆதிக்கக்காரனாகிய மாசேயானாலும் இலக்கம் பார்க்கப்பட்டபடியே ராஜாவின் பிரபுக்களில் ஒருவனாகிய அனனியாவின் கீழ் வகுப்பு வகுப்பாய் சேவகம் பண்ணப்பட்டது. ஏராள ராணுவம் இருந்தது. அத பல பிரிவா என்ன செஞ்சிருக்கிறான்? பிரிச்சு பாருங்க. வெள்ளாண்மையில ஆசீர்வாதம், அந்நிய ஜாதிகள் அவனுக்கு கப்பம் கட்டுறாங்க. அவனுக்கு தேவையான பொண்ணு வெள்ளி எல்லாம் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் துறவுகளை வெட்டி தண்ணீர் பெருகுது, விவசாயம் பாதுகாக்கப்படுது, அலங்கங்கள் கட்ட கோபுரங்கள் அலங்கங்களின் மேல் கட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்படுகிறது. கர்த்தர் எல்லாரையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தாரு. பராக்கிரமசாலிகளான வம்ச தலைவரின் தொகையெல்லாம் 2600. பராக்கிரமசாலிகளின் வம்ச தலைவர்கள் லீடர்ஸ் 2600 பேர். இவர்களின் கையின் கீழ் சத்துருக்களுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்க பராக்கிரமத்தோட யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற எவ்வளவு பேரு? 3,07,500 பேர். 3,07,500 பேர் பராக்கிரமசாலிகள். இந்த சைடு பார்த்தோம்னா இவ ஒரு பராக்கிரமசாலி, அங்கிட்டு பார்த்தா ஜோன்ஸ் ஒரு பராக்கிரமசாலி. 2 பேரும் தொடர்ந்து உடம்பு தான் பாத்தீங்கன்னா சைஸ் வீசு. அவன் அந்த கடப்பாரை வச்சு 4 நம்பு நம்பிட்டு உள்ள போய் ஆனா அவனை பாத்தீங்கன்னா அப்படி நின்னான்னு வச்சுக்காங்களேன், ஒரு ஆள் உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பான், பேக் அடிப்பான். இப்ப இவ்வளவு நின்னான்னா லொல்லு பிடிச்ச பிள்ளையா இருந்தா நங்குன்னு ஒரு குத்து விட்டுச்சுன்னா கடவா எல்லாம் போயிடும். கொஞ்சம் ஜாக்கிரதையா தள்ளி தான் நிக்கணும்னு யோசிப்பான். ஆனா 2 தொடனடி இது கை தட்டுன பராக்கிரமசாலிகள். எவன் வந்தாலும் போட்டு தள்ளுறதுக்கு ரெடியா 3,07,500 வீரர்கள் இருந்தாங்க. இந்த சேனையில் உள்ளவர்களுக்கெல்லாம் உசியா கேடகங்களையும் ஈட்டிகளையும் தலைச்சீராக்களையும் மார்க்கவசங்களையும் வில்லுகளையும் கல்லறிகிற கவன்களையும் ஆயத்தப்படுத்தினான். இதுல நல்ல வேடிக்கை என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவன் கையில இது எல்லாமே எல்லாருக்கும் இருந்ததான்னு தெரியாது. ஆனா உசியாவின் நாட்களில் அத்தனை பேருக்கும் தேவையான சர்வாயுத வர்க்கத்தை அவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்தான். அதை விட அதுக்கு அடுத்ததுதான் தெய்வம் அவனுக்கு விசேஷித்த ஞானத்தை தந்திருந்தார். அடுத்த வசனம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். கோபுரத்தின் மேலிருந்து கல்லுகளை மிஷின் ரெடி பண்ணி அதுக்குள்ள கல்ல போட்டுட்டா போதும், அது அங்க இருந்து என்ன செய்யும்? கீழே நிக்கிறவங்க மேல அடிச்சு காலி பண்ணும். இன்றைக்கு கூட நீங்க பழைய அந்த கோட்டைகள்ல டூரிஸ்ட் பிளேஸ்ல போய் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கல்லு உருண்டை இருக்கும். நீளமா கல்லுலயே ஒரு பீரங்கி செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த நாட்கள்ல இந்த கல்லு அதுக்குள்ள போட்டு பின்னாடி இருந்து ஒரு பெரிய சுத்தியல் மாதிரி இருக்கும். அதை வெயிட் இழுத்தி மேல கட்டியிருப்பான். அதை விட்ட உடனே கரெக்டா கீழே வந்து என்ன செய்யும்? இந்த கல்லு அடிச்சதுன்னா அந்த குழாய் வழியா அது பல கிலோமீட்டருக்கு அந்த கல்லு போய் அங்க இருக்கிற எதிரிகளை என்ன செஞ்சிரும்? அது அழிச்சிரும். சோ பிரியமானவர்களே, அப்ப தெய்வம் நினைத்தால் ஒரு மனுஷனுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு ஞானத்தை, இதுவரைக்கும் யாரும் அப்படி ஒன்ன கண்டுபிடிக்கல. ஆனா உசியாவின் நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு நிபுணத்துவத்தை உசியாவுக்கும் அவனோடு கூட இருந்த மனுஷருக்கும் தேவன் தந்தார். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. ஏன்னா இதுவரைக்கும் யாரும் அப்படி ஒரு பீரங்கி தயார் பண்ணவே இல்ல. ஆனா இப்போ அப்படி ஒரு ஆயுதம் தயார் பண்ணப்பட்டப்ப உசியா பக்கத்துல யுத்தத்துக்கு போகணும்னாவே எல்லாருக்கும் கைகால்லாம் நடுங்குது. சோ பிரியமானவர்களே, தெய்வம் நினைத்தால் உங்களுக்கு இல்லாத ஞானத்தையும் அவரால் கொடுக்க முடியும்.
எழுதி 52 + 16 மீதி 2 அப்படி போடுற ஆளுக்கு கூட தெய்வம் நினைச்சால் ஞானத்தை கொடுக்க அவர் ஞானம் இல்லாதவனுக்கு, சொல்லுங்க, ஞானத்தையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற கர்த்தர். படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்றேன். முழங்கால நின்னீங்கன்னா ஞானத்தை கர்த்தர் தருவார். ஏன்னா ஞானம் கர்த்தர் இடத்துல இருக்கிறது. அறிவு நம்ம பெற்றுக்கொள்றது, ஆனா ஞானம் யாருகிட்ட மட்டும்தான் இருக்கு? தேவனிடத்துல மட்டும்தான். தெய்வம் நினைத்தால் உங்களை எந்த அளவுக்கு உயர்த்த முடியும்? exceedingly great, exceedingly strengthened, exceedingly fame. பிரியமானவர்களே, தெய்வம் உங்களை உயர்த்தணும்னு சித்தம் கொண்டால் உங்களுக்கு வருகிற உயர்வை யாராலும் தடுத்து நிறுத்த, ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அவன் தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். சரி, அடுத்து. அவன் பலப்படும் மட்டும், இப்பதாங்க பிரச்சனை ஆரம்பிக்குது. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. என்னதுங்க? என்னதுங்க? என்னது? ஆச்சரியமான அனுகூலம். இப்போ சிஎஸ்ஐ ஸ்கூல்ல இவ படிக்கிறா. திருச்சியிலே பெஸ்ட் கேர்ள்ஸ் ஸ்கூல் இது. சென்ட் ஜோசப்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சரி, இப்போ யாரோ ஒருத்தர் என்ன சொல்றாங்க, இப்போ இவளுக்கு அவங்க டீச்சரே சொல்றாங்க, நீ நல்லா படிக்கிற, உனக்கு நான் ஃபீஸ் கட்டுறேன், நீ போய் என்ன பண்ண, அடுத்த வருஷத்துல இருந்து அங்க போய் படி. இது அனுகூலம். இதுக்கு பேர் என்னது? அனுகூலம், நன்மை, உதவி. இது இவளுக்கு கிடைக்குது. ஆனா ஆச்சரியமான அனுகூலம்னா என்ன தெரியுமா? இவளுக்கு இவளுடைய திராணிக்கு மிஞ்சி ஒருவேளை சென்ட் ஜோசப்ஸ்ல படிக்கணும்னு ஆசை இருக்கலாம், ஆனா நம்மளால அவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியாது. அப்ப யாரோ ஒருத்தர் உதவி செய்யறாங்க, போய் அங்க படிக்கிறான்னா இது அனுகூலம். கர்த்தர் அவளுக்கு அனுகூலமான வழிகளை திறந்தார், மனுஷரை அவருக்கு அனுகூலம் ஆக்கி தந்தார். ஆனா இதே ஆள இப்ப லண்டனுக்கு போய் படிக்கிறதுக்கு தெய்வம் ஒரு வழியை திறந்தார்னா அது என்னது? ஏன்னா அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது, அதை நினைத்து கூட பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, சில நேரங்களில் ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டாக்குற கர்த்தர், நீங்க நினைக்காதத, நீங்க யோசிக்காதத, உங்க சிந்தையில கூட வராதத, உங்க கற்பனையில கூட எட்டாதத கர்த்தரால் செய்ய முடியும். அதுக்கு உதாரணம் வேற யாரும் வேண்டாம். என் பையன், நான் ஒன்னும் சம்பாதிக்கல, எனக்கு மாச வருமானம் ஒன்றும் கிடையாது. இல்ல எங்க அப்பா ஒரு 500 கோடி ரூபாய் என் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கிறாருன்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் ராஜ பரம்பரையும் இல்ல. நான் இப்படி ஒரு படிப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தெய்வம், ஆனா முதல்ல நான் நினைச்சேன் நம்ம போய் வசமா சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம், எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தணும்னு சித்தம் கொண்டா ஆச்சரியமான அனுகூலத்தையும் அவரால் கட்டளையிட முடியும். ஒரு நம்ம பல நேரத்துல என்ன தெரியுமா நினைக்கிறோம், என்னால இவ்வளவுதான், இவ்வளவே ஏற முடியல, இவ்வளவு தூரம் எப்படி, இவ்வளவு தூரம் எப்படி, இது என்னது ஜானு, இது என்னது மோளம், இது எவ்வளவு 1 மீட்டர் 3 அடி. ஆனா தெய்வம், ஆண்டவர் சொல்றாரு, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ உயரமோ தெய்வத்தோட வழிகளும் நம்முடைய புத்திக்கு எட்டாத உயரத்துல இருக்கு. அற்ப மனுஷர், கேவலமான மனுஷருடைய வார்த்தையை கேட்டுட்டு அநேக நேரத்துல தெய்வத்தை தூக்கி உதறி தள்ளிட்டு போயிடுறோம். ஆனா நம்மளால உயர முடியாது. ஆனா தெய்வம் நினைச்சா வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவு தூரம் உயர்த்த அவரால் கூடும். உம்மாலாகும்
ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இப்ப 100க்கு அதிபதியை வச்சு இந்த பாட்டு எழுதிட்டாரு. ஆனா இப்ப இந்த இடத்துல உசியாவை வச்சு இந்த பாட்டு எழுதி இருந்தா 100க்கு அதிபதியை வச்சு என்ன எழுதிட்டாரு? விண்ணப்பத்தை கேட்பவரே. ஆனா உசியா விண்ணப்பம் பண்ணானா? உசியா கேட்டானா? என் கீர்த்தி சீரியாவிலிருந்து எகிப்து வரைக்கும் பரவணும்னு சொன்னானா? எனக்கு ஞானத்தை தரணும்னு சொன்னானா? இப்படி ஒரு 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 பெரிய என்ன கல்லை எரிகிற ஒரு மிஷினை, ஒரு படைக்கருவியை உண்டாக்கக்கூடிய ஞானத்தை எனக்கு தாருன்னு அவன் கேட்டானா? அவன் கேட்கவே. அவன் செஞ்சதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு தெய்வ பயத்தோட வாழ்ந்தான். கர்த்தர் தீர்மானம் பண்ணிட்டாரு, நீ 1 மடங்கல்ல, நீ 2 மடங்கல்ல, நீ 100 மடங்கல்ல, ஏன் நீ 1000 மடங்கல்ல, அதற்கு மேலும் நீ பரம்புவாய். வடக்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் தெற்கேயும் நீ பரம்புவாய். காரணம் என்ன? ஆபிரகாமுக்கு இருந்த தெய்வ பக்தி. பக்தி. பிரியமானவர்களே, தெய்வத்துக்கு நீங்கள் பிரியமாய் நடந்தால் என் அளவு இவ்வளவுதான், என்னால இவ்வளவுதான் அளக்க முடியும், இவ்வளவுதான் அளக்க முடியும். சரி, அதை மீறி அளந்தா அடுத்து என்னதான் செய்ய முடியும்? இவ்வளவு அளக்க முடியும். ஆனா தெய்வம் சொல்றாரு, டேய் உன் கை இவ்வளவுதான், ஆனா என் கையில நான் அளக்க போறேன். தெய்வத்தோட கை எவ்வளவுன்னு யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு தெய்வத்தோட கை எவ்வளவு பெருசுன்னு யாருக்காவது தெரியுமா? இல்ல பிரியமானவர்களே, வானங்கள் அவருடைய கரத்தின் கிரியைகளாயிருக்கிறது. பரலோகமே அவருடைய கரத்தின் கிரிய. எல்லாம் அவருடைய கையுக்குள்ள, எல்லாம் அவருடைய கையுக்குள்ள. அவருடைய கையில அளக்க முடியாதது எதுவுமே இல்லை. பிரியமான தெய்வ ஜனமே, ஒண்ணு நீங்களே அளந்துக்கலாம், நீங்களே அளக்கலாம். 1 2 இதை என்னால என்ன செய்ய முடியல, ஒரே நேரத்துல அளக்க முடியல. ஆனா தெய்வம் அவருடைய கரத்துல உங்களையும் என்னையும் அளந்தால் அவர் எந்த அளவுக்கும் அவரால் உயர்த்த முடியும். பிரியமானவர்களே, தேவன் அவனுக்கு ஆச்சரியமான அனுகூலமாயிருந்தார். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும். இங்கதாங்க நம்ம கவனிக்கணும். இப்பதான் அசுத்தம் என்னங்கிறத நம்ம பார்க்க போறோம். தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி கர்த்தர் உயர்த்த 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 நாம் என்ன செய்யணும்? அவரை உயர்த்தணும். அவரை உயர்த்தினா நாம தாழ்ந்துகிட்டே இருப்போம். நீர் இல்லாமல் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது காரணம் நீர். நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறது காரணம் நீர். நான் இன்னைக்கு சுகத்தோடு இருக்கிறது காரணம் என்னுடைய தேவன். நான் இன்றைக்கு 3 நேரம் பசி இல்லாம சாப்பிடுறேன், அதுக்கு காரணம் என்னுடைய ஆண்டவர். என்னுடைய ஆண்டவர். நான் உயர்த்த உயர்த்த, நான் எவ்வளவு கர்த்தர் என்ன உயர்த்துறாரோ நான் என்ன செய்யணும்? இப்ப நின்னுகிட்டு இருக்கிறேன் நான், அடுத்து என்ன செய்யணும்? முழங்கால் போடணும். கர்த்தர் இன்னும் உயர்த்துறாரு. இப்ப நான் என்ன செய்யணும்? செத்தவனை போல அவருடைய பாதத்தில் நீ விழுந்து கிடந்தா அவர் கை, எசேக்கியேல் சொல்றான், அவர் கை தொட்டு என்னை தூக்கி வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே உயர்த்தி கொண்டு போனது. அவரால பரலோகத்திலே உங்களை உயர்த்த முடியும், அவரால பூலோகத்திலே உங்களை உயர்த்த முடியும், தேவதூதர்களுக்கு முன்பாக உயர்த்த முடியும், மனுஷ கண்களுக்கு முன்பாகவும் அவரால் உயர்த்த முடியும். அவன் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து. இப்ப அவனுக்கு என்னன்னா, தெய்வம் அவனை ராஜாவா இவ்வளவு உயர்த்தி வச்ச உடனே திடீர்னு அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு, நான் இவ்வளவு பெரிய ராஜா, ஆனா இந்த ஆலயத்துக்குள்ள மட்டும் என்னால போக முடியல. இவெல்லாம் சோத்துக்கு பிச்சை எடுக்கிற பயலுங்க. யாரு? ஆசாரியர்கள். அவன் எங்க போறான்? ஆலயத்துக்குள்ள போறான், பலிபீடத்துக்கிட்ட போறான், வெங்கல தொட்டிக்கிட்ட போறான், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறான், குத்து விளக்கு இருக்கிற இடத்துல போறான், எல்லா இடத்துக்கும் போறான், மகாபரிசலத்துக்குள்ள போறான். ஏண்டா நான்
இவ்வளோ உயரத்துல இருக்கிறேன், என்னால இந்த கேட்டை தாண்டி உள்ள வர முடியல. இவனுங்க எல்லாம் சோத்துக்கு வழி இல்லாதவங்க, நான் கொடுக்கறத வச்சு தின்னுகிட்டு இருக்கிறவனுங்க, இவனுங்க தூபம் காட்டும் போது ஏன் நான் தூபம்? வாசிங்க. தூபங்காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள இப்ப அவன் தூபம் காட்டுறதுக்காக உள்ள போகிறான். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள ராஜாவா இருந்தாலும் பிரவேசிக்க அதிகாரம் இல்ல, முடியாது இல்ல. அவன் உள்ள நுழையறான், உயர்றான், ஆனா அவனுக்கு அதிகாரம் இல்ல. பிரியமானவர்களே, கர்த்தர் உயர்த்த அதனாலதான் தாவீதோட கேரக்டர் ஜஸ்ட் ஆப்போசிட். நான் மனுஷன் அல்ல, நானோ ஒரு புழு. கர்த்தர் உயர்த்த அப்படி சொல்றான். அவனுக்கு ஆசை இருக்கு தேவாலயத்துக்குள்ள போறதுக்கு, ஆனா அவனால போக, அதான் சொல்றான், அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கிடைத்தது. ஆனா எனக்கு அந்த பாக்கியம், நான் வாசல்ல தான் நின்னாகணும், நான் பலிபீடத்து பக்கத்துல போக முடியாது, நான் உள்ள கூடாரத்துக்குள்ள போக முடியாது, நான் மகாபரிசலத்துக்குள்ள போக முடியாது. ஏன்? அந்த குருவி போய் விறகுக்கு நடுவுல கூடு கட்டி இருக்குது, ஆனா என்னால கேட்ட தாண்டி உள்ள அந்த குருவிக்கு இருக்கிற பாக்கியம் கூட இல்லையே என்று ஏக்கம். அந்த ஏக்கத்துலதான் 27ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல அவன் தன்னுடைய விண்ணப்பத்தை ஜெபத்தை சொல்றான். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும். எனக்கு அந்த மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே, வெளியே இருந்தா என்னால அந்த மகிமைய பார்க்க முடியாது. அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும், அவருடைய ஆலயத்துல நான் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். இப்ப என்ன செஞ்சா இவன் கர்த்தருடைய ஆலயத்துல தங்கி இருக்கலாம்? இவன் என்ன செஞ்சா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள தங்கி இருக்கலாம்? பிரியமானதா கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள வந்துடலாமா? இவன் முதல்ல யூதா கோத்திரத்தை விட்டுட்டு என்ன செய்யணும்? வெளியில வரணும். எந்த கோத்திரத்துக்குள்ள வரணும்? லேவி கோத்திரத்துக்குள்ள வரணும். யூதா கோத்திரத்துல இல்லைன்னா சிங்காசனம் அவனுக்கு இல்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த உலகத்துல அந்நியனும் பரதேசிமா, லேவி கோத்திரத்துக்கு ஊழியத்தை தவிர மேன்மை பாராட்டுறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. இந்த உலகத்துல அந்நியனும் பரதேசியுமா. அதனாலதான் நிக்கதேமுவை பார்த்து இயேசு சொன்னாரு, உனக்கு இருக்கிறத எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்தாதான் நீ என் பின்னாடி வர முடியும். பணத்தின் மேல, பொருட்கள் மேல, ஐஸ்வர்யத்தின் மேல, உலக மேன்மைகளின் மேல தன் இருதயத்தை வச்சிருக்கிற ஒருத்தன் ஆண்டவருக்கு பின்னாடி போக முடியாது. பிரியமானவர்களே, நான் என் சிங்காசனத்தை இழக்கிறதுக்கு ரெடி. கிரீடம் எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த ராஜ மேன்மை எனக்கு, நான் கர்த்தரை எல்லாத்தையும் அவர் பாதத்துல வச்சிடுறேன். எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம், நான் எங்க இருக்கணும்? நான் ஊழியெல்லாம் செய்யல, கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும். தேவ மகிமையை காண். ஒருவேளை நான் வேலைக்காரன் அங்க இருக்க வேண்டியது வந்தாலும் பரவாயில்ல, நானா எங்க இருக்கணும்? 1000 நாளை பார்க்கிலும் உடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கி இருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்றாரு. ஆனா இவனுக்கோ பெருமை வந்துருச்சுங்க. உசியாவுக்கு மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தார். அடுத்த வசனம். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று. இப்ப ஆசாரியர் எல்லாம் எழும்பிட்டாங்க. 81 பேரும் உள்ள போயிட்டு ராஜாவுக்கு எதிராக எதிர்த்து நின்று, உசியாவே ராஜாவேன்னு சொல்ல, நீ யாரு? நீ வெறும் உசியா. உன்னை இந்த இடத்துக்கு உயர்த்தினது யாரு? கர்த்தர். நீ ராஜாங்கிற திமிர்ல நடக்காத உசியாவே. கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. இன்னைக்கு ஒரு நன்மை வந்துருச்சுன்னு திமிரு பிடிக்காதடா. அகம்பாவத்துல அழிஞ்சு போகாத. ஆணவத்துல அட்ரஸ் இல்லாம போயிருவ. கர்த்தருக்கு விரோதமாக
தூபம் காமிக்கிறதுக்கு நீ வர்றியா? தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். வெளியே போ, கெட் அவுட். மீறுதல் செய்தீர், இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். நீ இப்படி பண்றது உனக்கு மேன்மையா இருக்க போறது இல்ல. ஆனா அவன் என்ன பண்றான் பாருங்க. அட்லீஸ்ட் இந்த இடத்துலயாவது அவன் தன்னை என்ன செஞ்சிருக்கணும், தாழ்த்தி இருக்கணும். அவன் என்ன பண்றான்? அப்பொழுது உசியா கோபம் கொண்டான். இவருக்கு கோபம் வந்துருச்சு. ஏன்டா பிச்சைக்கார பயல்களை, நான் பார்த்து உங்களுக்கு சோறு தண்ணி எல்லாம் தாரேன், நான் நினைச்சா உங்க கழுத்தை என்ன செஞ்சிட முடியும், வெட்டிட முடியும். சவுல் என்ன பண்ணான்? தாவீதுக்கு கோலியாத்துடைய பட்டயத்தை ஆசாரியன் எடுத்து கொடுத்தான்னு தெரிஞ்சவனே அவனை பிரியமானவர்களே, அவன் தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன்னிருக்கிற அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. என்ன வந்துருச்சு? ஒரு குஷ்டரோகி இஸ்ரவேலுடைய பாளையத்துக்குள்ள எங்கேயும் இருக்க, அவன் ஊருக்கு வெளியில போய் குடிசை போட்டு அங்க உட்கார்ந்துகிட்டு தன் தலை மேல முக்காடு போட்டுக்கிட்டு தீட்டு தீட்டு தீட்டுன்னு கத்திக்கிட்டே போகணும். கத்திரவனை எந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு? வானவர் என்ன உயர்த்தினாரு, அளவுக்கு அதிகமாய் அவனை மேன்மைப்படுத்தினாரு, அவனை பலப்படுத்தினாரு, பட்டணங்களை ராஜ்யங்களை அவன்கிட்ட கொடுத்தாரு, ஜாதிகளை அவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தார், காணிக்கைகள் வந்தது, எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படிந்தார்கள், ஞானத்தை கொடுத்தார், பராக்கிரமத்தை கொடுத்தார். எல்லாம் வந்த போது அவனுக்குள்ள என்ன வந்துருச்சு? பெருமை. இந்த பெருமை தான் கர்த்தருடைய பார்வையில மிகப்பெரிய அருவருப்பு. ஏன்னா இந்த பெருமை யாருகிட்ட இருந்து வந்துச்சு? லூசிபர் இருந்து. மற்ற தூதர்களுக்கு இல்லாத ஒரு விசேஷத்தை கர்த்தர் லூசிபருக்குள்ள வச்சிருந்தாரு. அவனை உண்டாக்கின நாளிலேயே எசேக்கியேல்ல படிக்கிறோம், அவனுக்குள்ள என்ன இருந்ததா? நாகஸ்வரங்கள், மேள வாத்தியங்கள், பொன்னு, என்ன இன்னும் விலையேறப்பெற்ற கற்கள் எல்லாம் அவனுக்குள்ள இருக்கு. எல்லாம் அவன்கிட்ட இருக்கு. அவன்கிட்ட இல்லாதது ஒன்று கூட இல்ல. அவன் கர்த்தரை ஆராதிக்கிற இடத்துல கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சிருந்தாரு. உயர்த்தி வச்ச உடனே இப்ப அவன் என்ன நினைச்சிட்டான்? இதெல்லாம் என்னுடைய மேன்மை, என்னுடைய விசேஷம் இல்லங்க. எதுவுமே நம்ம கிட்ட விசேஷம் இல்ல, எதுவும் நம்முடைய மேன்மை இல்ல. நம்ம கிட்ட இருக்கிற எல்லா மேன்மையும் தேவன் நமக்கு கொடுத்தது, தேவன் நமக்கு தந்தது. எவ்வளவு மேன்மை இருக்கோ அவ்வளவு தூரம் நாம் தேவ சமூகத்துல இந்த மேன்மை எதுக்கு தெரியுமா தந்தாரு? இந்த மேன்மைகளை தெய்வம் எதுக்கு தெரியுமா தர்றாரு? அவருக்கு நீங்கள் பயன்படணும், அவருக்கு நீங்கள் பயன்படணும். அதுக்குத்தான் அந்த மேன்மையை தர்றாரு. அது ஞானமா இருக்கலாம், அது தாளந்துகளா இருக்கலாம், அது திறமைகளா இருக்கலாம், அது வரங்களா இருக்கலாம், அது உங்களிடத்துல கர்த்தர் கொடுத்திருக்கிற ஐஸ்வர்யமா கூட இருக்கலாம். தேவன் தன்னை உயர்த்தி ஜாதிகளிடத்தில் காண்பிக்கிறதற்கு ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார், அவனை உயர்த்தி காண்பிக்கிறதற்காக அல்ல. உங்ககிட்ட ஒரு விசேஷம் இருக்குன்னா உங்களை பார்க்கிறவன் யார பார்க்கணும்? அந்த விசேஷத்தை கொடுத்த தெய்வத்தை பார்க்கும்படிக்கு தெய்வம் அதை தந்து வச்சிருக்கிறார். நம்ம வெறும் கேர்டேக்கர் மட்டும்தாங்க. கேர்டேக்கர்னா என்னங்க? கேர்டேக்கர் சாதாரணமா கேர்டேக்கர்ங்கிற வார்த்தை யாருக்கு சொல்லி போலாங்க தெரியுமா? குழந்தைங்களுக்கா? ஓ அப்படியா? சாதாரணமா கேர்டேக்கர்ங்கிற வார்த்தை பிணத்தை பதப்படுத்தி பாதுகாக்கிறவர்களுக்கு கொடுக்கிற பேர். இப்ப டேவிட் இறந்து 3வது நாள் தான் அடக்கம். கொண்டு போய் ஒரு இடத்துல என்ன செஞ்சிட்டோம்? கொடுத்துட்டோம், பாடியை கொடுத்துட்டு வந்துட்டோம். அவங்களே வந்தாங்க, வந்து ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. எடுத்துட்டு போய் ஃபார்மலின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை அவருடைய தொட வழியா ஏற்றி அந்த உடம்பு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, அது சரியா ஏத்துனாங்களான்னு தெரியல, அத பாதுகாக்கிறதுக்கு. அதுக்கு அவங்களுக்கு பேர் தான் டெட் பாடியை பாதுகாக்கிறவனுக்கு பேர் தான் என்னது? கேர்டேக்கர். We are also caretakers. இப்ப இவ கேர்டேக்கர்.
இவ கையில இந்த சபையோட மொத்த காணிக்கை என்ன செஞ்சிருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன். இது என்ன விசேஷமா வேணாலும் இருக்கலாம். ஒரு கேர்டேக்கருக்கு இதுக்கு மேல எந்த அதிகாரமும் இல்ல. ஜோன்ஸ் போய் பணத்தை 10,000 ரூபாய் கட்டிட்டு கொடுத்துட்டு வந்துட்டான். 20,000 கட்டிட்டு பாடி அங்க கொடுத்துட்டு வந்துட்டான். அவ்வளவுதான். கேர்டேக்கர் அவனுக்குரிய கூலிய வாங்கிட்டு அவன் இந்த பாடிய நம்ம திரும்ப போய் பெற்றுக்கொள்ற வரைக்கும் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். இது கையில கொடுத்திருக்கிறது எவ்வளவு விலையேற பெற்றதா இருந்தாலும் நீ யாரு அதை பாதுகாக்கிற வேலையை செய்யறதுக்காக வச்சிருக்கிற ஒரு ஆள். இதுக்கு மேல உனக்கு எந்த உரிமையும் இல்ல, எந்த உரிமையும் இல்ல. கேர்டேக்கர், தட்ஸ் ஆல். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஓ, நேபுகாத்நேச்சார் மாதிரி என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா. அது ரொம்ப அழகா இருக்கு பைபிள்ல. அந்த வார்த்தை ராஜாவின் அப்படின்னா என்னங்க? நமக்கெல்லாம் வார்த்தை காதுல இருந்தா வரும், வாயில இருந்தானே வரும். அவன் வாயில் இருக்கும் போதே அப்படின்னா இன்னும் வெளியில வரல, உதட்டுல இருந்தது சத்தமாய் பிறக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் நினைக்கிறான், நினைக்கும் போதே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரு, நீ மனுஷரிலிருந்து தள்ளப்பட்டாய், மிருகங்களை போல நீ புல்லை மேய்வாய். உன்னதமானவர் தமக்கு சித்தமானவருக்கு ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்கிறதை நீ உணர்ந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும். மண்டக்கணம் பிடிச்சு அலைஞ்சால் தெய்வத்துக்கு நம்மளை மிருகத்தை விட கேவலமாக்கவோ அவரால உயர்த்தவும் முடியும், அவரால் தாழ்த்தவும் முடியும். ஆனா உசியா அதை மறந்து போயிட்டான். உடனே நெற்றியில என்ன வந்துருச்சு? இப்ப நீ இந்த சிங்காசனத்துல உட்கார்ந்தனாலதான்டா உனக்கு இவ்வளவு பெருமை. உன்னை எங்க உட்கார வைக்கிறேன்? பாளையத்துக்கு போறோம், நீ குஷ்டரோகி. அதுல வசனம் சொல்லுது, தன் மரண நாள் மட்டும். 21ஆம் வசனம். ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். குஷ்டரோகி இருக்க வேண்டிய வீட்டுல, ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனித்த வீட்டிலே இப்ப ராஜா அவன் பாருங்க, ஆலயத்துக்குள்ளேயும் வர முடியாது, ஏன் நகரத்துக்குள்ளேயும் வர முடியாது, தன் சொந்த அரண்மனைக்குள்ள கூட. புரிஞ்சுக்காங்க, பெருமை மட்டும் நமக்கு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் நம்ம கையில இருந்து புடுங்க ஆண்டவரால முடியும். வானலாவுக்கு நம்மை உயர்த்தவும் முடியும், பாதாள பரியந்தம் அவர் நம்மை தாழ்த்தவும் அவரிடத்தில் அதிகாரம் இருக்கிறது. நம்முடைய கீர்த்தியை பூமியெங்கும் பரவ செய்ய முடியும், ஆச்சரியமான அனுகூலமாக இருக்கவும் முடியும். அவர் நினைச்சால் நம்ம நினைவு கூட யாருக்கு இல்லாம மாற்ற அவரால் முடியும். குஷ்டரோகியாய் இருந்தார். 23ஆம் வசனம். உசியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்களண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். செத்தப்ப கூட அவனுக்கு கனம் இல்ல. ராஜாக்களை அடக்கம் பண்ற இடத்துல இல்ல, தனியா அதுக்கு பக்கத்துல வேறொரு இடத்துல அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோத்தாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். இன்னைக்கு இருக்கிற ஸ்தானம் என்னைக்கு நம்ம கூட வரப்போறது, அது நிலைச்சு நிக்கிறது நிலைச்சு நிக்காதது யார் கையில இருக்கு? நம்மை அழைத்த தெய்வத்தினுடைய கரத்துல இருக்கு. இந்த பெருமை அவனுக்குள்ள வந்த பொழுது அது அவனை கர்த்தருடைய பார்வையில் தீட்டுள்ளவனாக மாற்றியது. அப்ப பெருமை நமக்குள்ள வந்ததுன்னா நம்ம கர்த்தருடைய பார்வையில யாராய் மாறுறோம்? தீட்டுள்ளவர்கள், குஷ்டரோகிகள், அருவருப்பானவர்கள், தனித்து விடப்பட்டவர்களாய் மாறி போய் விடுகிறோம். பிரியமானவர்களே, மரணத்துல கூட மரியாதை கிடைக்காது. பெருமை மட்டும் ஒரு மனுஷனுக்குள்ள வந்ததுன்னா, நான் அநேகருடைய மரணத்தை பார்த்தபடியினால், அநேக அடக்கங்களை செய்தபடியினால் நான் சொல்றேன், தாழ்மையோட வாழுங்க. இல்லைன்னா உங்களுடைய அடக்கம் கூட அலங்கோலமா இருக்கும், பரிதாபமா இருக்கும்.
ஆனா இயேசுடைய அடக்கம் அதை பத்தி ஏசாயா தான் எழுதுறான். துன்மார்க்கரோடே அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள். வாசிங்க வாசிங்க 53. துன்மார்க்கரோடே அவருக்கு பிரேத குழியை நியமித்தார்கள். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்த போது ஐஸ்வர்யவானோட இருந்தார். அவர் கொடுமை போதும். அவர் மரித்த போது யாரோட இருந்தாரா பாருங்க. மனுஷன் அவருக்கு பிரேத குழியை எங்க நியமிக்கிறான்? துன்மார்க்கரோட. அவரை அவமானப்படுத்தும்படி, அவரை நிந்திக்கும்படி, அவரை பரியாசம் பண்ணும்படி, அவரை ஏளனமாக்கும்படி, அவரை ஜனத்துக்கு அருவருப்பாக்கும்படி. ஆனா தெய்வம் அவருக்கு கல்லறையை எங்க தீர்மானிச்சு வச்சிருந்தாரு? ஐஸ்வர்யம் இதுவரைக்கும் ஒரு மனுஷனையும் அடக்கம் பண்ணாத கண்மலையில் வெட்டப்பட்ட ஒரு புதிய கல்லறைய. அது யாருடைய கல்லறை? ஐஸ்வர்யவான் ஆகிய யோசேப்பினுடைய கல்லறை. அரிமத்தேயூரான் ஆகிய யோசேப்பின் கல்லறை. அடக்கம் யாரு பண்ணது? பிச்சைக்காரனா? நிக்கதோமோ. ராத்திரியில ரகசியமாய் வந்த நிக்கதோமோ 100 தாலந்து வெள்ளை போலத்தை கொண்டு வந்து அவருடைய சரீரத்தை சுற்றி அவரை அடக்கம் பண்ணுனா. நான் நினைக்கிறேன் பிலாத்துக்கு கூட அப்படி ஒரு அடக்கம் கிடைச்சிருக்காது. பிரியமானவர்களே, அவர் ராஜாக்களோடு அவருடைய கல்லறை தெய்வம் தீர்மானிச்சு வச்சிருந்தாரு. பிரியமானவர்களே, வாழும் பொழுது எப்படி வாழ்றோங்கிறது முக்கியம் இல்ல. கல்லறை கல்லறை எங்க இருக்க போகுது? எப்படி இருக்க போகுது? உங்களுடைய முடிவு எப்படி இருக்க போகுது? துவக்கம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணம் என்று வேதம் சொல்லுகிறது. தெய்வம் நம்முடைய முடிவை பார்க்கிற தெய்வம், முடிவை ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வம். ஆனால் பிசாசு பெருமையை கொண்டு வந்து முடிவை நாசமாக்கிறான். பிரியமானவர்களே, அப்ப பெருமை அப்படிங்கறதுடைய உண்மையான அர்த்தம் என்ன? என்னால தெய்வத்தோட சேர்ந்து இருக்க முடியாது. இப்போ என் கையில ஒரு டேப்லெட்னா வாயில போடுற மாத்திரை இல்ல, இது பெரிய ஸ்கிரீன் உள்ள ஒரு போன். இப்ப இத பல காரியத்துக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டேப்லெட் இயங்கி கொண்டிருக்கிறதுக்கு இதுக்குள்ள ஒண்ணு வச்சிருக்கிறாரு தெய்வம். தெய்வம் இல்ல, மனுஷன். என்ன வச்சிருக்கிறான்? பேட்டரி. இந்த டேப்லெட் என்ன நினைக்குது? நான் யார் தெரியுமில்ல, என்னால எல்லாம் பண்ண முடியும். தெய்வம் பேட்டரிய உருவினார்னு இந்த டேப்லெட்டால டெட். பேட்டரி போயிடுச்சுன்னா இந்த டேப்லெட் இது வேலையே செய்யாது. இது 1 லட்சம் ரூபாய் போட்டு வாங்கியிருக்கலாம், ஆனா இதனால ஒரு பைசாவுக்கு எந்த பிரயோஜனமும் உண்டாக போறது இல்ல. அது மாதிரிதான் தெய்வம் நமக்குள்ள அவருடைய கிருபைய வச்சிருக்கிறாரு. கிருபைய மட்டும் உருவிட்டார்னா எல்லா கதையும் முடிஞ்சது. பிரியமானவர்களே, அப்ப நாம எப்போது நமக்குடைய பவர் சோர்ஸ் யாரு? நம்முடைய பவர் சோர்ஸ். இதுக்கு பவர் வர்றது பேட்டரியில இருந்து. நம்முடைய பவர் சோர்ஸ் யாரு? நம்மை சிருஷ்டித்த, நம்மை உண்டாக்கின, நம்மை பெயர் சொல்லி அழைத்த, நம்மை சுத்திகரித்த, நம்மை பரிசுத்தமாக்கின, நம்மை அபிஷேகித்த, நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வம். பிரியமானவர்களே, அவர் இல்லைன்னா நம்ம டெட். அவர் இல்லைன்னா டெட். முடிஞ்சு போச்சு, எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு. ஆனா மனுஷன் என்ன நினைக்கிறான்? எனக்கு தெய்வம் தேவையில்லை. இந்த எண்ணம் தான் லூசிபருக்குள்ள வந்தது. லூசிபர் என்ன சொல்றான்? நான் வானத்துக்கு, ஆக்சுவலா அது வானம் கிடையாது, பரலோகம். நான் பரலோகத்துக்கு ஏறுவேன். ஏசாயா 14. அவருடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என்னுடைய தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். எல்லாத்துக்கும் மேல என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். முடிஞ்சா யார் தலையிலையாவது சிங்காசனத்தை தூக்கி வச்சிட்டு நான் அவன் மேல ஏறி உட்காருவேன். என் சிங்காசனம் எல்லாத்துக்கும் மேல இருக்கணும், எல்லாரும் எனக்கு கீழே இருக்கணும். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று. என்னது? உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? உன்னதமானவரே
உயர் மறைவில் இருக்கிறவா சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே சர்வ வல்லவரே நிழலில் தங்குவார் இது பரமசிலாக்கியமே. அப்ப நான் எங்க இருக்கணும்? உன்னதமானவருடைய சர்வ வல்லவருடைய அவர் செட்டைகளின் கீழ், செட்டைகளின் கீழ் நாம் மறைஞ்சிருக்கணும். கர்த்தர் எவ்வளவு உயர்த்தினாலும் சரி, நான் உண்மையா ஆண்டவரோடு இணைந்திருக்கிற ஒரு மனிதனா இருந்தால் நான் வெளியில வரவே முடியாது. முடியாது, கூடாதுங்கிறதில்ல, முடியாது. நான் மறைஞ்சுதான் இருப்பேன். ஏன்னு சொன்னால் அவருக்குள், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ரட்சிப்பிலேயே ஒருத்தனை எங்க கொண்டு வந்துடுறாரு? எங்க கொண்டு வந்துடுறாரு? கிறிஸ்துவுக்குள். இப்ப இது வெளியே காமிக்க முடியுமா? கிறிஸ்துவுக்குள் எல்லாம் எங்க வந்துருது? கிறிஸ்துவுக்குள். எதுவும் வெளியே தெரியவே தெரியாது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட எங்க மறைஞ்சிருக்கு? தேவனுக்குள். இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். நம்ம அவருக்குள்ள மறைஞ்சு இல்லைன்னா அதுக்கு பேரு தான் பெருமை. என்னை நான் வெளிப்படுத்தணும், என்ன நான் காமிக்கணும். இது கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பு. சில நேரம் இப்ப அவன் ஏசாயா சொல்றான், நான் அசுத்த. அப்ப இந்த உதடு எதனால அசுத்தமா இருக்கு? பெருமைகளை பேசுகிறபடினால். இத ஆரம்பிச்சு வச்சது யாரு? உசியா. அப்ப உசியாவுக்கு வந்த வியாதி அன்றைக்கு அவன் தேசத்தில் இருந்த எல்லாருக்குள்ளயும் இருந்துச்சு. அந்த பெருமை, அது ஒரு ஆவி. ஊழியக்காரனுக்கு பெருமை இருந்தா சபைக்குள்ள பெருமை இருக்கும், எல்லாருக்குள்ளையும் பெருமை கிரியை செய்யும். அருமையான தெய்வ ஜனமே, அவனுக்கு அன்னைக்கு உசியாவுக்குள்ள இருந்த பெருமை தேசம் முழுசு இருந்து. ஏன் ஏசாயாவுக்குள்ள இருந்தது? ஏசாயா கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. அதனாலதான் அவன் கர்த்தரை பார்த்த பொழுது தனக்குள் இருந்த பெருமையை பார்த்தான், தன் உதடுகளில் இருந்த பெருமையை பார்த்தான். உடனே அவன் அறிக்கை பண்றான், ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், சேனைகளின் கர்த்தர் ஆகிய என் ராஜாவை. இதுல பெரிய வேடிக்கை என்னன்னா, நேரம் இல்ல, உடனே சேராபீன்களில் ஒருவன் பறந்து வந்து, தூதர்கள்ல ஒருத்தன். அப்பொழுது சேராபன்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால், உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றான். ஒரு நெருப்பு தழலை கொண்டு வந்து எங்க வைக்கிறான்? உதட்டுல. இனிமே நீ பெருமைய பேசவே கூடாது, உன்னை நீ வெளிப்படுத்தவே கூடாது. இந்த வாய் எதுக்காக? தெய்வத்தை துதிக்க, தெய்வத்தை மகிமைப்படுத்த, தெய்வத்தை ஆராதிக்க, தெய்வத்தை காண்பிக்க, மற்றவர்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்ல இந்த வாயை நான் பரிசுத்தப்படுத்துறேன். இதுல ஒன்ன பத்தி பேசாத. ஒன்ன பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு நாள் பல்லு விளக்கலைன்னா உன் பக்கத்துல எவ்வளவு அழகா இருந்தாலும் எவனோ. இதுதான் நம்ம லட்சணம். 2 நாளைக்கு குளிக்கலன்னா உங்க வீட்டு கப்பு எங்க வீட்டு கப்பு இல்ல, ஊரு கப்பு அடிக்கும். யாரும் பக்கத்திலேயே சாப்பிட்டுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு வாந்தி எடுத்து பாருங்க. சொல்லும் போதே ஐயோ. இதுதாங்க நம்ம லட்சணம், இதுதாங்க நம்ம மேன்மை. நன்மை என்று ஒன்றோ நம்மில் இல்லையே என்ற போதும் நம்மையே நேசித்தாரே. நன்மை என்று ஒன்றோ என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பை வெல்வோம், அன்பரே பாதம் பணிவோம். அன்பரே
நம்ம கிட்ட மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரிங்க, ரொம்ப அழகா இருக்காங்க, செத்ததுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாமா? சொல்லுங்க. ஸ்ரீதேவி செத்து போனா ஷோகேஸ்ல பெரிய ஷோகேஸ் செஞ்சு, இங்க ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, செத்து போன பொண்டாட்டிய சர்ச்சோட இந்த வாசல்லையே கல்லற. எல்லாரும் போகும்போது அந்த அம்மாவை பார்த்து, சோத்திரமா பாஸ்டரமா, ராத்திரில வந்து ஏதாவது பண்ணிடாதீங்க, நாங்க உங்களுக்கு சோத்திரமும் வேணாலும் போட்டுறோம், வேற ஏதாவது வேணாலும் தர்றோம், எங்களை டச் பண்ணிடாதீங்கட்டு தான் உள்ளே போகணும். அப்படி ஒரு ஆள் இங்க இருக்கு, பாலாஜி நகர்ல. ஸ்ரீராம் நகரா, பழைய ஸ்டாப்பு பாலாஜி நகர். சோ பிரியமானவர்களே, மேன்மை பாராட்டுறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணு கூட இல்லை. நம்ம கிட்ட எதுவுமே மேன்மை இல்லை. நம்முடைய ஒரே மேன்மை நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். அப்ப இந்த வாயை சுத்திகரிச்ச உடனே அடுத்தது சீக்கிரம் வாசிருங்க. ஏசாயா. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? இப்ப ஆண்டவர் எதுக்காக சுத்திகரிக்கிறாரு? யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு யாரு? ஏசாயா. ஏசாயாவாகிய நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அனுப்பும். உடைய வேலையை செய்யறதுக்கு நான் போறேன் ஆண்டவரே. பிரியமானவர்களே, நம்ம எல்லாரும் முழங்கால் படிடுவோம். பெருமை தெய்வத்துக்கு முன்னாடி நம்மளை அருவருப்புள்ளவர்களாய் மாற்றிடும், தீட்டுப்பட்டவர்களாய் மாற்றிடும். என்ன, தெய்வத்துக்கு முன்னாடி நம்மளை நீசர்களாய் மாற்றிடும். என்ன மேன்மை இருந்தாலும் இந்த மேன்மைக்கு, இந்த கனத்திற்கு, இந்த மகிமைக்கு, இந்த துதிக்கு பாத்திரர் நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அவர் இல்லைன்னா நம்மளால உயிரோட கூட இருக்க, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, கண்ணீர் சிந்தும் நேரத்திலே காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீ தாயுமானிரே, காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா, அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், எனக்கு நீங்க தான், எல்லாத்துக்கும் நீங்க தான். நீங்க இருந்தா எனக்கு எல்லாமே நன்மையா இருக்கும். நீங்க எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க முடியும். நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் அல்ல, எனக்குள் இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். யோவான் சாணன் சொல்றான், நான் சிறுகவும். நீங்கள் ஆவிக்குரியவர்களா இருந்தால் பெருமை உங்க சிந்தையில கூட வராது, உங்க வாயில வராது, உங்க கண்ணுல வராது. சிலருடைய கண்ணுலயே பெருமை தெரியும். அடுத்தவங்களை பாக்குறதே தெரியுமா? தெய்வம் கண்ணை நோண்டுறதுக்கு ரொம்ப நேரம். தயவு செஞ்சு அடுத்தவனை உத்துகுத்து பெருமையா பாத்துறாதீங்க. சீக்கிரம் கண்ணு போயிடும், பர்மனண்டா கண்ணு போயிடும். நமக்குள்ள பெருமை வேண்டாம், நமக்குள்ள மேட்டிமை வேண்டாம். அது அருவருப்பு, அது கர்த்தரை விட்டு நம்மள தூர கொண்டு போயிடும். ஏன்? பரலோகத்தை விட்டு தூர, பாளையத்துக்கு புறம்பே நரகத்துக்கு கொண்டு போயிடும். அப்படிப்பட்ட பெருமைக்கு நாம் இடம் கொடுக்கிறதுக்காக தேவ ஜனமாய் அழைக்கப்படவில்லை, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படவில்லை, பரிசுத்த வார்த்தைகள் வசனங்கள் நமக்கு கொடுக்கப்படவும் இல்லை, அபிஷேகத்தினால் நிரப்பப்படவும் இல்லை. அவருக்குள் மறைந்து சிப்பிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேர் என்னது?
முத்து. சிப்பிய விட்டு அது முன்னாடியே வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கு பேரு முத்து கிடையாது. அது வளர்ந்து முதிர்ச்சி அடைஞ்சாதான் அதுக்கு பேரு முத்து. அப்பதான் அது விலையேற பெற்றதாய் மாற முடியும். தேவனுக்குள்ள மறைந்திருப்போம் மரண பரியந்தம் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் பேதுரு எழுதுறாரு, அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள், வெளியில தெரிய வேண்டாம், கரத்திற்குள் மறைஞ்சிருங்க, அடங்கி. கிருபையும் இரக்கம் உள்ள எங்களுடைய நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனை மட்டும் நீர் பொறுப்பெடுத்து நடத்தின தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை உணர்த்தினதுக்காய் ஸ்தோத்திரம். எங்க வாழ்க்கையில வர்ற எல்லா மேன்மையும், எல்லா நன்மையும், எல்லா ஆசீர்வாதங்களும், அது பூமிக்குரியதா இருந்தாலும், அது ஆவிக்குரியதா இருந்தாலும், அது உம்மிடத்திலிருந்து வருகிறது. துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களுடைய சிந்தையில கூட நாங்கள் பெருமைக்கு இடம் கொடுத்தால், எங்கள் தேவனுடைய பார்வையில, பரலோகத்துடைய பார்வையில நாங்கள் அருவருக்கத்தக்கவர்கள் ஆயிருப்போம். ஆகவே தேவனுக்குள் மறைந்து ஜீவிக்க, தாழ்மையோடு ஜீவிக்க, தெய்வத்தை துதித்து ஜீவிக்க, தெய்வத்தை மகிமைப்படுத்தி ஜீவிக்க, தெய்வத்துக்கு சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு எல்லாருக்கும் கிருபை தாரும். தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வந்த யாவரையும் ஆசீர்வதியும், வர தடைப்பட்டவர்களையும் உடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் ஒருவரையும் பொறுப்பெடுத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யாவரோடு உடைய கிருபை கூட இருக்கட்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பாதுகாவலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. அதிசயமாய் என்னை